அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ரேஷன் கடை நேர்காணலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க, என்னென்ன டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, இந்த ரேஷன் கடை சம்பந்தமான எத்தனை கொஷின் கேட்குறாங்க, ரேஷன் கடை இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஷின்லாம் எப்படி கேட்குறாங்க, இந்த காமனான கொஷின்ஸ்லாம் எத்தனை கேட்குறாங்க, நீங்கள் படித்ததுலேருந்து எத்தனை விதமான கொஷின் கேட்குறாங்க, அதே மாதிரி இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஸோ முக்கியமாக மெயினாக இந்த ரேஷன் கடையில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிடிஎஃப் கிடச்சிருக்குது. அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற கொஷின் அதாவது இது வரைக்கும் ஓகேங்களா, இதுவரைக்கும் இந்த 2024 நடந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன டைப்பில் கொஷின் கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கொஷின்ஸுமே நம்ம வந்து ஒருங்கிணைத்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன். மெயினாக வந்து ஒரு திரும்ப கேட்குற கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. திரும்ப ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஷின் மட்டும் தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக இதில் வந்து பிடிஎஃப் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கொஷினை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். நீங்கள் ஈஸியாகவே எந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே ரேஷன் கடை இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஈஸியாகவே வாங்கிக்க முடியும் வேலை எல்லாமே. ஸோ அப்படி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரேஷன் கடை இன்டர்வியூக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முக்கியமாக ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்குறாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஓகேங்களா. செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நேமு, எங்கேருந்து வரீங்க, தற்போதைக்கு கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதை மட்டும் சொன்னாவே போதும். நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பா அம்மாவை பற்றி கேட்டாங்களும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி உள்ள கொஷின் கேட்பாங்கன்னா காமனாக இப்படி தான் கேட்பாங்க ஓகேங்களா. இது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் வருது. அடுத்தது முதல் கொஸ்டினாக வந்து ரேஷன் கடை வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த விற்பனையாளர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் விற்பனை வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ஏன் இந்த வேலையை உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் கிராஸ் கொஸ்டினோட இந்த ஈஸியான கொஸ்டின். பட் கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ரொம்ப யோசித்து தெளிவாக ஆன்சர் பண்ணணும். நாங்கள் ஏன் இந்த வேலையை உங்களுக்கு தரணும், எங்களுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த வேலை வந்து தற்போதைய என்னுடைய இதோட ஆன்சர் வந்து இந்த வேலை வந்து தற்போதைய என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து தற்போதைய வேலை எனக்கு அவசியமாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து சரி ஓகே, இது ஓகே. அடுத்த கேள்வி வந்து இந்த விற்பனையாளருடைய வேலை என்ன, கட்டுனருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த விற்பனையாளருடைய வேலை ஓகேங்களா, இதோட ஆன்சர் சொல்கிறேன். விற்பனையாளர் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது, இதுதான் இவருடைய வேலை. விற்பனையாளருடைய வேலை, சேல்ஸ்மனுடைய வேலை வந்து இதுதான் ஓகேங்களா. அடுத்தது கட்டுனருடைய வேலை என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா. கட்டுனர் என்பவர் வந்து எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் வந்து விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக இருப்பார் ஓகேங்களா. அதில் தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேங்களா. அடுத்து ஒரு கிராஸ் கொஸ்டின் ஒன்று வைக்கிறாங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கீங்க, ஒரு சப்போஸ் உங்கள் இடையாளர் அதாவது உங்கள் உதவியாளர் வந்து பேக்கர் வந்து வரல அப்படின்னா அந்த வேலையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. பில்லும் போடணும், அதை எடையும் அளந்து போடணும், அந்த வேலையை நீங்கள் ஒரு ஆளே பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோட ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் அனைத்து வேலைகளும் நானே செய்வேன். கண்டிப்பாக அவர் வரவில்லை என்றால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நானே வந்து அந்த வேலையும் பொறுமையாக செய்வேன்றதை தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
உங்கள் ரேஷன் கடை, அதாவது நீங்கள் இருக்கிற ரேஷன் கடைக்கு வந்து ப்ரெக்னென்சி லேடி, அதாவது பார்த்தீங்கன்னாக்க மாதமாக இருக்கிறவங்க ஒரு லேடி வராங்க. ஸோ சப்போஸ் உங்கள் வயசானவங்கெல்லாம் வராங்க, கூட்டத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி அணுகுமுறை பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பீங்க, எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து அணுகுவீங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து, அதாவது அவங்களுக்கென்று வயதானவர்கள் மற்றும் ப்ரெக்னென்சி லேடிக்கு எல்லாம் தனியாக வரிசை கொடுத்து அவங்கள வந்து முன்னாடி, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து முன்னாடி நான் வந்து பில் போட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்றத தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து அதிகமாக, ஓகேங்களா, இப்போ ரேஷன் கடைகள் இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரேஷன் கடைகளில் வந்து அதிகமாக கூட்டமாக இருக்கும். அதிகமாக கூட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி அதை அணுகுவீங்க? ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுவீங்க? சீக்கிரமாக வந்து சத்தம் இல்லாமல் எப்படி சீக்கிரமாக வந்து பில் போட்டு கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ஆண்கள் ஒரு வரிசையாகவும் பெண்கள் ஒரு வரிசையாகவும் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு டோக்கன் வரிசையாக 5 பேராக 3 பேராக வரவழைத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பில் கோட் கொடுப்பது ஈஸியாக இருக்கும், ஈஸியான முறையில் இருக்கும். எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் சுமூகமாக போகலாம்ன்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, ரேஷன் கடைகளில் என்னென்ன விதமான பொருள்லாம் போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி, கோதுமை, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாமாயிலு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை, பருப்பு, இந்த மாதிரி வந்து வகையான பொருட்கள்லாம், சோப்பு, இந்த மாதிரி வந்து வகையான பொருட்கள்லாம் இதில் வந்து விநியோகம் பண்ணுறாங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். அடுத்த கிராஸ் கொஸ்டினை வந்து என்னென்ன பொருள் என்னென்ன விலையில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி, கோதுமை ஃப்ரீயாக தராங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து சர்க்கரை 25 ரூபா, பருப்பு 25 ரூபா, பாமாயில் 25 ரூபா, ஸோ அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் வந்து 13 ரூபா 50 காசு, சோப்பு வந்து 15 ரூபா 20 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொருட்கள்லாம் விலை. ஓகேங்களா? ஸோ என்னென்ன விலைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ரேஷன் கடைகளில் எந்த நாள் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை தான் இது விடுமுறை, ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதுன்ற தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி வந்து ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருள்லாம் வந்து இலவசமாக வழங்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை. ஓகேங்களா? ஸோ இந்த பொருட்கள் மட்டும்தான் இலவசமாக வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு. ஸோ அந்த எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான கார்டு டைப் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து 5 விதமான கார்டு டைப் இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் எப்படின்னா, இப்போ 5 கார்டு டைப்னு சொல்லிட்டீங்க, அது என்னென்ன கார்டுன்னு தெரியுமா, அதை சொல்லுங்கள், அது வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச்என்சி கார்டு, ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் கார்டு, ஏஏஒய் பிஹெச்ஹெச் கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 5 விதமான டைப் ஆஃப் கார்டு இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ வீதம் சர்க்கரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு 1/2 கிலோ வீதம் சர்க்கரை தான் வழங்குறாங்க அப்படின்றத தெளிவாக ஆன்சரை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2013. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் என்எஃப்எஸ்ஏன்னா என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை என்ற சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் மார்ச் 2021. ஓகேங்களா? ஸோ பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து டிஎன்பிடிஎஸ். ஓகேங்களா? அடுத்தது பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஒன்று இருக்குது, அஃபிஷியலாக இருக்குது, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இந்த பொலிட்டிக்கல், அதாவது இந்த மினிஸ்டர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தற்போதைய முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஆன்சர் வந்து திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின். ஓகேங்களா? அடுத்ததாக தற்போதைய துணை முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? அடுத்தது தற்போதைய
குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து திரௌபதி முர்மு. துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜக்தீப் தன்கர். ஓகேங்களா. அடுத்து தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரிய கருப்பன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நமக்கு வந்து அமைச்சர் துரைமுருகன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி வந்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின் எல்லாம் சிம்பிளாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக அதிகமான கொஷின் கேட்டது இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதும், எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அரசியலை சந்திக்கிறேன். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே பிடிஎஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். இன்றைக்கி ரேஷன் இன்டர்வியூக்கு போகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.